The Lord provides us with everything we need. கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சந்திக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். More than that we deserve. நம்மளுடைய தகுதிக்கு மேலாக. But we feel like we want more. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். Because of our greed, நம்மளுடைய பேராசை நிமித்தமாக we cannot see that He's our provider. நம்ம நிறைய நேரங்கள்ல அவரை நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் நம்ம பார்க்கிறது இல்லை. Because if you ask anything, He will give you. நம்ம எதை கேட்டாலும் அதை அவர் கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். Yehovah Shalom, யெகோவா ஷாலோம், the Lord my peace. என் சமாதானக்காரராய் இருக்கிறார். In this world we struggle a lot. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள்ல நாம் வருத்தப்படுகிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம். We try to find peace. நம்ம சமாதானத்தை தேடி ஓடுகிறோம். We try to find it in money. நம்ம பணத்துல சமாதானம் கிடைக்குமான்னு பார்க்கிறோம். We try to improve our status. நம்மளுடைய நிலைமையை உயர்த்துகிறதுல பார்க்கிறோம். And sometimes we sin to find peace. நிறைய நேரங்கள் அந்த சமாதானத்தை தேடி ஓடுகிறோம். All of this is temporary. இது எல்லாமே நிரந்தரமானது. He is known as the King of Peace. அவர் என்ன அழைக்கப்படுகிறதுனா அவர் சமாதானத்தினுடைய ராஜா என்று சொல்லி. He will give you His peace. அவருடைய சமாதானத்தை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். It is permanent. அது நிரந்தரமான ஒரு காரியம். So don't lose your minds. உங்களுடைய இருதயங்களை தவற விடாதீங்க. Trying to find முயற்சி எடுத்து அதை கண்டுபிடிக்க தேடுங்கள். what only God can give. கர்த்தரால் என்ன கொடுக்க முடியும்ங்கறதை நீங்க தேடி பாருங்க. So don't lose your soul. உங்களுடைய ஆத்துமாவை இழந்து போயிடாதீங்க. In this big world, இந்த பெரிய உலகத்துல just keep your eyes on Him. உங்களுடைய கண்களை கர்த்தர் மேல வைங்க. Yehovah Rapha, யெகோவா ரஃபா, the Lord my healer. சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். We go to doctors. டாக்டர் இடத்துல போகிறோம். We receive medicine. நிறைய மருந்துகளை வாங்குகிறோம். But we get our strength from the Lord. ஆனா அந்த பலன் ஆண்டவர் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. He uses the doctors as His hands. அந்த மருத்துவருடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். Doctors cannot fix our soul. அந்த டாக்டர்கள் நம்முடைய ஆத்துமாவை சரி செய்ய முடியாது. But the Lord can. ஆனா தேவனால் அது கூடும். Yehovah Tekisenu, யெகோவா டெக்கிசேனோ, the Lord my righteousness. அவர் என்னுடைய நீதிபரராய் இருக்கிறார். The Lord does not make us righteous. கர்த்தர் நம்மை நீதி உள்ளவராய் மாற்றுகிறார். He does it. He does not make us righteous to show Satan, look at my son, he is righteous. நம்மை நீதி உள்ளவராய் மாற்றுகிறது சாத்தானத்துல காண்பிக்கிறதுக்காக, பாரு என் பிள்ளை எப்படி உத்தமனாய் இருக்கிறான்னு சொல்லி. Not to show his angels us, அவருடைய தூதர்களுக்கு நம்மை காண்பிப்பதற்காக அல்ல, but for his own name's sake. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை நீதி உள்ளவராய் மாற்றுகிறார். He makes us holy. அதுக்காக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். He wants us to be holy. அவர் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Yehovah Ezer, யெகோவா ஏசர், the Lord my help. அவர் என் சகாயராய் இருக்கிறார். He is our fortress. அவர்தான் நம்முடைய துருகம், our shield. அவர் கேடகம். He protects us like a bird covering her chicks. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை மறைத்துக் கொள்ளுகிறது போல நம்மை மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். When we feel low, He holds us. நம்ம இந்த நிலையில விழுந்து போகிற சோர்வாய் இருக்கும் பொழுது நம்மை ஏந்துகிற தேவனாய் இருக்கிறார். We don't have the strength, நிறைய நேரங்கள் நமக்கு பலன் உண்டாகிறது இல்லை, but He gives us that strength. அந்த பலத்தை கர்த்தர் தருகிறார். Yehovah Nissi, யெகோவா நிசி, the Lord my banner. அவர்தான் என்னுடைய வெற்றி. We fight many battles every day. நிறைய யுத்தங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். Everyone can say we have lost. நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் அதை நம்ம இழந்து விட்டோம் என்று சொல்லி. You can tell yourself that you have lost. நம்ம சொல்லுறோம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம். Everything around you is broken. நிறைய விஷயங்களை உடைக்கப்பட்டிருக்கிறோம். You feel useless. நிறைய நேரங்கள் நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் நாமே நம்மை நினைத்துக் கொள்கிறோம். But the Lord said we have won. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி. These might look like losses. சில நேரங்களில் பார்க்கும்போது அது நஷ்டத்தை போல காட்சியளிக்கும். But He wants to build you. ஆனா அவர் நம்மை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். Like how we take a sword and we heat it up. நம்ம ஒரு கத்தியை எடுத்து அதை சூடு பண்ணும் பொழுது The Lord makes us experience the world. அந்த நேரத்துல அந்த தேவன் அந்த காரியங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். The world's problems, உலகத்தினுடைய பிரச்சனைகள், issues, சோதனைகள், and He pulls it out and starts beating it.
அதை எடுத்து அதை அடித்து நம்மை அந்த இடத்துல பழக்க வைக்கிற தேவனாய் to இருக்கிறார். make it strong. நம்மை ஒரு விசை கூட உறுதிப்படுத்தும் விதமாக. He's not making this to hurt you. அது செய்கிறது என்னன்னா நம்மை அடிப்பதற்கு காயப்படுத்துவதற்காக அல்ல. Then he sharps you with his knowledge and wisdom. அவர் நம்முடைய ஞானத்தினாலும் பக்குவத்தினாலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். He sanctifies this blade. அவர் அந்த கத்தியை அவர் என்ன செய்ய பரிசுத்தப்படுத்துகிறார். He makes it better than the other blades. அந்த பழைய கத்தி கூர்மையில்லாத மொன்னையாய் இருக்கிற கத்தியை காட்டிலும் கூர்மையுள்ள கத்தியாய் மாற்றுகிறார். This blade is greater than other blades. இந்த கர்த்தரால் தீட்டப்பட்ட அந்த கத்தியானதோ மற்ற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் மிக மூர்ச்சை உள்ளதா இருக்கிறது. Because this blade was useless. ஏன்னா பழைய அந்த தீட்டப்படாத அந்த கத்தி ஒன்று பிரயோஜனம் இல்லாத கத்தியா இருக்கிறது. Because he is Yahweh Emkedesh. அவரு யெகோவா எம்கெதேஷா இருக்கிறார். The Lord who sanctifies me. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He will use this blade to sanctify others. அந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He will help others through us. மற்றவர்களை நம்மை கொண்டு உதவ கர்த்தர் சுத்தமுள்ளவராய். He will use us. நம்மை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Elohim, எலோஹிம், the everlasting God. நித்தியமாய் தேவனாய் இருக்கிறார். His grace and love is everlasting, pouring out. அவருடைய கிருபையும் அன்பும் அது சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறது. It is what that saves us. அதுதான் நம்மை ரட்சிக்கிறது. But we misuse it. ஆனா பல நேரங்கள்ல அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். And every time that we misuse, we are removing ourselves from Him. ஒவ்வொரு முறையும் அவருடைய அந்த கிருபையை நம்ம தவறா பயன்படுத்தும் போது நாம் அவரை இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நினைப்பூட்ட வேண்டும். Because He is our inheritance. ஏன்னா அவர்தான் நம்மளுடைய கர்த்தராய் இருக்கிறார். He is ours. அவர் நம்முடைய சுதந்திரமாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். He belongs to us. அவர் நம்முடையவராய் இருக்கிறார். Yahweh Ruwa. யெகோவா ரூவா. Who is this person? யார் இந்த ரூவா? We see all his names shown. We have seen Yahweh Nissi, Shalom, Rapha. We've seen these names, but there should be a name to call him by one. A name that is greater in the heavens and the earth. அந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஏதோ நிறைய பேர்களை சொல்லி கூப்பிடுறானா ஒரு பேர் அவருக்கு இருக்கிறது. அதை சொல்லி நாம் அழைக்க வேண்டும். This name is powerful. அந்த நாமம் ஒரு வல்லமையுள்ள நாமமா இருக்கிறது. He is great. அவர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோர் நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோர் நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. அவருடைய பேர்தான் இயேசு கிறிஸ்து. He is the good shepherd. அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். He left 99 sheep 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு to save that one lost sheep. இழந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி வந்த தேவன். That sheep can feel useless. அந்த தொலைந்து போன அந்த ஆடு ஒருவேளை நினைக்கலாம் தான் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆயுதம் என்று. That sheep can feel like he disturbs his master. அந்த ஷீப் நினைக்கலாம், அந்த ஆடு நினைக்கலாம், நான் என்னுடைய தேவனை தொந்தரவு செய்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி. God does not want to look for the 100 perfect sheep. ஆனா ஆண்டவருக்கு அந்த 100% பெர்ஃபெக்ட்டான ஆடுகளை விட You see that he wants to find that one lost sheep. அந்த தொலைந்து போன ஒரு ஆடை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். He grabs us. அந்த ஆடை அவர் அணைத்துக் கொள்கிறார். He holds us. அதை தூக்கி சுமக்கிறார். He takes care of us. அதை பராமரிக்கிறார். And he will lay down his life for that அந்த sheep. ஆட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறார். Can someone tell me how to start and finish a prayer? யாராவது சொல்ல முடியுமா ஒரு ஜெபத்தை எப்படி தொடங்கி முடிக்க வேண்டும் என்று சொல்லி?
Correct. So that means I've not finished. I prayed. அப்படின்னு என்னுடைய ஜெபத்தை முடிக்கலை. So Lord, let's all close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். And when ask for what you need. என்ன வேணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, do you want a healer? அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் வேண்டுமா? Do you want a protector? நம்மை பாதுகாக்கிற தேவனாய் நமக்கு அவர் வேண்டுமா? Do you want someone to care for you? நம்மை பராமரிக்கிற தேவனாய் நமக்கு அவர் வேண்டுமா? All your issues has to be gone. Do you need it? நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் போய் அவர்தான் நமக்கு வேண்டுமா? Because he is great. ஏன்னா அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். Because he saves us. ஏன்னா அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். His name is Jesus அவருடைய Christ. நாமம் தான் இயேசு கிறிஸ்து. So in the name of Jesus Christ, amen. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.